தமிழகத்தின் முக்கிய செய்திகள், உண்மையை நேராக சொல்லும் குரல், மக்களின் நம்பிக்கை. இது உங்கள் The News Tamil. ஹாய், வணக்கம் அன்பு தமிழர்களே, இது உங்கள் தி நியூஸ் தமிழ். இன்றைக்கி திருச்சியில் பாபு ரோடு பகுதியில் டாஸ்மார்க்கை மூட சொல்லி ஆர்ப்பாட்டம். பல கட்சிகளை சேர்ந்தவங்க ஒன்றா கூடிய ஆர்ப்பாட்டம். வாங்க அதை பற்றி பார்ப்போம். நமது நிருபர் நேரடி வர்ணனையை கொடுக்குறார் களத்திலிருந்து. வணக்கம் சார். வணக்கம். திருச்சி பாபு ரோடு பகுதியில் குடியிருப்புகளுக்கு மத்தியில் செயல்பட்டு வந்த அரசு மதுக்கடையை அகற்ற கோரி அதிமுக கவுன்சிலர் அரவிந்தன் தலைமையில் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டக்காரர்கள் மதுக்கடைக்கு பூட்டு போட்டு முன்புறம் அமைக்கப்பட்டிருந்த தகர தடுப்பையும் அகற்றினர். தகவலறிந்து வந்த கோட்டை போலீசார் பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். கடையை மூட அதிகாரிகள் உறுதியளித்துள்ளதாகவும் நடவடிக்கை எடுக்காவிட்டால் மேலும் பெரிய போராட்டம் நடைபெறும் என்றும் கவுன்சிலர் அரவிந்தன் எச்சரித்துள்ளார். கடைகள் வந்து பள்ளிவாசலுக்கு அருகிலும், கோயில் அருகிலும், பொதுமக்களுக்கு இடைஞ்சலாகவோ, கல்யாண மண்டபத்துக்கு அருகிலும், பள்ளிக்கூடத்துக்கு அருகிலும் எல்லாம் 50 மீட்டர் 100 மீட்டர் இத்தனை ஆண்டுகளாக எவ்வளவோ ஆண்டுகள் நாங்கள் போராட்டம் பண்ணியும் கூட மாட்டேங்கிறாங்க. இப்போ விஜய் அறிவிச்சிருக்காரு 715 கடையை மூடுறோம்னு சொல்லி, அதுலேயும் இந்த கடையை கூட அதனால இந்த வார்டு பொதுமக்கள் அனைவரும் ஒன்று கூடி ஆர்ப்பாட்டம் பண்ணி இந்த கடையை பூட்டுறதுக்கான முயற்சியில் இறங்கியிருக்கோம். உடனடியாக இந்த கடையை பூட்டுறோம். அதே மாதிரி மாமன்ற உறுப்பினராக முதலமைச்சர் விஜய்க்கு ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த 717 கடை மட்டும் இங்கே கிடையாது. இந்த கோயிலுக்கு பக்கத்தில் 500 மீட்டர் தமிழ்நாட்டில் 2000-3000 கடைகள் இருக்குது. எல்லா கடையுமே நீங்கள் பூட்டணும். சும்மா ஒரு கண்துடைப்புக்காக மக்கள்கிட்ட ஏதோ ஒன்று செஞ்சுக்கோங்கிறதுக்காக 717 கடையை மட்டும் மூடுறது தவறு. தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு 2000-3000 கடைகள் இருக்குது. அதை எல்லாத்தையும் மூணாதான் பொதுமக்கள் நல்லா இருப்பாங்க. நீங்கள் இந்த கடையெல்லாம் கொண்டு போய் அவுட்டரில் எங்கே வேணாலும் போட்டுக்கோங்க. மக்கள் குடியிருக்கும் பகுதியில் ஒயின் ஷாப்பே இருக்கக்கூடாது, இல்லாத தமிழகமாக செயல்படணும்னு கேட்டுக்கொள்கிறேன். உண்மையை நேரடியாக நேர்த்தியுடன் உங்களிடம் கொண்டு வரும் குரல், அது தி நியூஸ் தமிழ். சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.